இந்த சிறப்புக்குரிய நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியில சுத்தமாக தராங்களா? ஓகேவா? அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஸ்கூல் போயிடுவீங்களா? ஸ்கூல் போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? 4:20 ஸ்கூல் வரும். நாங்கள் அதை பிடிச்சோன்னே சமைக்கிறதுக்கு இயர்லி ஒரு கிட்டு கொடுப்பாங்க. டிஷர்ட்டு சாம்பியன்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் நியூ ஜாயினிஸ்க்கெல்லாம் இப்போ கொடுக்குறோம் சார். நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸில் வந்து ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறோம். டாய்லெட்டு அதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களா? ஃபுட்டெல்லாம் கரெக்ட் டைம் தராங்களா? சரி, வேறு எதுவும் சொல்லணுமா என்கிட்ட? சரி, நல்லா கரெக்டாக நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய மகிழ்ச்சி இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைக்கு ஒரு சாட்சியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. திருநெல்வேலிக்கு எப்பொழுது வந்தாலும் ஒரு தனி உணர்வு, தனி உற்சாகம் பிறக்கும். இன்றைக்கு இந்த அரங்கத்திலையும் ஆண்களை விட மகளிர் அதிக அளவில் வந்திருக்கிறீங்க. தமிழ்நாடா அல்லது மகளிர் நாடா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மகளிருக்குன்னு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். அதுல குறிப்பிட்டு முக்கியமா சொல்லணும்னா 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் கையெழுத்து. அதற்கு அடுத்து தேர்தல் அறிக்கையில சொல்லாத ஒரு வாக்குறுதி, மகளிர் காலையில எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுப்பதற்கு சிரமப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் 32 லட்சம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பயன்பெறுகின்ற வகையில முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதற்கடுத்து அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வியில் சேர்கின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை புதுமை பெண் திட்டம். இப்பொழுது கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் லேப்டாப்புகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். இதற்கு எல்லாருக்கும் ஒரு மகுடம் வச்சது போல ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 ஆண்டுகளாக 1,31 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். இந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு சிலர் சூழ்ச்சி செஞ்சாங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 3 மாதத்திற்கும் சேர்த்து அதோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு நிதியாக 1,31 லட்சம் மகளிருக்கு 5,000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றாங்க. அது மட்டுமல்ல, நேற்று முன்தினம் கோடைகால சிறப்பு நிதின்னு 38 லட்சம் விளிம்பு நிலை மக்களுக்கு ரூபாய் 2,000 நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நெல்லை மாவட்டத்திலையும் இந்த 5 வருஷத்துல பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கின்றது. திருநெல்வேலியில 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. 606 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராதாபுரம், வள்ளியூர், களக்காடு, நாங்குநேரி, பாளையங்கோட்டை, சேரன்மாதேவி ஒன்றியங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 424 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிகள்ல கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருது. 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கன்னியமிகு காகித மில்லத் நூலகம் கட்டுகின்ற பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. நெல்லையில பாரா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ராதாபுரத்துல மல்டி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல ஜிம் வசதிகள், இப்படி பல்வேறு பணிகள் இந்த மாவட்டம் முழுக்க சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டுத்துறை கட்டமைப்புகளையும் நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கு. அதே போல முதலமைச்சர் அவர்கள் தமிழர் நாகரிகத்தை உலகிற்கு சொல்கின்ற வகையில 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொருணை அருங்காட்சியகத்தையும் அமைச்சிருக்கிறாங்க. இப்படி நெல்லைக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கி இருக்கின்றது. இது மாதிரியான திட்டங்களால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய மாநிலம் முன்னேறிட்டு இருக்கிறது. இந்த வளர்ச்சி தொடர வேண்டும். தொடர உங்களுடைய அன்பும் ஆதரவும் முக்கியம். இங்க நம்முடைய சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. குழு சகோதரிகள் எந்த நேரத்தில் எந்த கோரிக்கை வச்சாலும் என்ன கேட்டாலும் அதை உடனே நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்ற கட்டளையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். சென்ற வருடம் திருவாரூர் போனப்போ
அங்க இருக்கக்கூடிய குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அவங்களுக்கு அடையாள அட்டை, ஐடி கார்டு வேணும், அவங்களுடைய பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை, புகைப்படத்தோடு அடையாள அட்டை வேண்டும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. உடனே முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம். போன வருஷம் மகளிர் தினத்துல குழு சகோதரிகளுக்கு ஐடி கார்டு, அடையாள அட்டை வழங்குகின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சாங்க. இதன் மூலமா இன்னைக்கு குழு சகோதரிகள் உங்களுக்கு பல்வேறு பயன்கள் இந்த அடையாள அட்டையின் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுடைய தயாரிப்புகளை 100 கிலோமீட்டர் வரைக்கும் 25 கிலோ வரைக்கும் கட்டணம் இல்லாம நீங்க எடுத்துட்டு போகலாம். ஆவின், கோஆப்டெக்ஸ் மாதிரியான இடங்கள்ல கட்டண சலுகைகள் உங்களுடைய ஐடி கார்டுக்கு இருக்கின்றது. இந்த 5 வருஷத்துல சுய உதவி குழுக்களுக்கு மட்டும் சுமார் 1,20,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது. இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய வழங்கியிருக்கக்கூடிய கடன் தொகையாக நம்முடைய அரசும் நம்முடைய முதல்வரும் பார்க்கவில்லை. குழு சகோதரிகள் உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாக நம்முடைய அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இதை பார்க்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நானும் நம்முடைய துறையும் அரசும் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம். அதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பட்டாக்களையும் நாம இன்னைக்கு கொடுத்திருக்கின்றோம். பட்டா வேணும்னு அரசு அலுவலர்களுக்கு நீங்க போன காலம் மாதிரி இன்னைக்கு அரசே உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கான பட்டாவை நம்முடைய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இந்த 5 வருடங்கள்ல மட்டும் சுமார் 21 லட்சம் பட்டாக்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கி இருக்கின்றது. பட்டா அப்படிங்கிறது ஏதோ ஒரு சதுக்க கிடையாது, அது உங்களுடைய சட்டபூர்வ உரிமை. அந்த உரிமையை நம்முடைய அரசு இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கின்றது. இனி உங்க வீட்டுல நீங்க உரிமையோட நிம்மதியா மகிழ்ச்சியா உறங்கலாம், தூங்கலாம். ஆகவே உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி நம்முடைய அரசுடைய திட்டங்களால சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்கள் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் 2.0 உங்களுக்கு இன்னும் நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் வழங்குவார். ஆகவே இன்னும் அதிகமாக உங்களுக்காக உழைக்க நீங்க நம்முடைய முதலமைச்சருக்கு உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நலத்திட்டங்களை எல்லாம் பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் சகோதரர் ஜோயல் அவர்களே, சகோதரர் இன்பா ரகு அவர்களே, சகோதரர் ஜிபி ராஜா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ஏஎல் லட்சுமணன் அவர்களே, அண்ணன் மாலைராஜா அவர்களே, சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஞானதிரவியம் அவர்களே, அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் அண்ணன் பெருமாள் அவர்களே, சகோதரர் ராஜா முகமது அவர்களே, சகோதரர் ராஜாவர்மன் அவர்களே, சகோதரி விஜிலா சத்யானந்த் அவர்களே, அண்ணன் ஆவின் ஆறுமுகம் அவர்களே, அண்ணன் கணேஷ்குமார் அவர்களே, சகோதரர் பிரபாகரன், சகோதரர் பேச்சுப்பாண்டியன் உள்ளிட்ட 3 மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களே, இளைஞரணியினுடைய அமைப்பாளர்கள் சகோதரர் வில்சன் மணிதுரை, சகோதரர் ஜான் ரவீந்தர், மாநகர அமைப்பாளர் சகோதரர் கருப்புசாமி கோட்டையப்பன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, நிர்வாகிகளே, வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு திருநெல்வேலி கிழக்கு, மத்தி, மேற்கு ஆகிய 3 மாவட்டங்களில் சேர்ந்த கழகத்துடைய சார்பு அணிகளை சேர்ந்தவங்களை எல்லாம் சந்தித்து பேசுறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு காலையில் சென்னையிலேருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் சென்று அங்கேருந்து சாலை வழியாக மதுரையில் சில நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, அதன் பிறகு இங்கே வந்து அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கடைசியாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக நான் வருகை தந்திருக்கின்றேன். இவ்வளவு தூரம் சாலை மார்க்கமாக வந்ததுனால, பயணம் செஞ்சதுனால இயல்பாகவே ஒரு சோர்வு, ஒரு டயர்ட்னஸ் நிச்சயம் இருந்தது. ஆனால் உங்களை எல்லாம் சந்தித்த பிறகு அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போய் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கின்றேன். இந்த நெல்லை மாவட்டம் எப்போதுமே கழகத்துடைய கோட்டை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எழுச்சியும் எப்பொழுதுமே உற்சாகமும் எப்பொழுதுமே இருக்கும். அதனால் நெல்லைக்கும் நம்முடைய கழகத்திற்கும் கலைஞருக்கும் எப்போதுமே நெருங்கிய சம்பந்தம் உண்டு, உறவு உண்டு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டு இங்கே பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போ கலைஞரை பார்ப்பதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இங்கே வந்து கலைஞரை பார்த்துட்டு வெளில வந்து சொன்னார், நான் செல்ல வேண்டிய புண்ணிய பூமி இதோ என் தம்பி கருணாநிதி அவர்கள் அடைபட்டிருக்கக்கூடிய இந்த சிறை அப்படின்னு அண்ணா அவர்கள் பெருமையாக சொல்வார். அப்படிப்பட்ட பெருமையை கொண்ட நெல்லை மாவட்டத்திற்கு வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். இன்னும் சொல்லப்போனால் 3 நாட்களில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறீங்க இந்த சந்திப்பை. அதற்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி கழகத்துடைய அணிகள் கிட்டத்தட்ட 23 சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன்.
இந்த அணிகளை எல்லாம் ஆங்கிலத்தில் விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கழகம் வெற்றி மேலே வெற்றி பெற்று உயர உயர பறக்குதுன்னா அதற்கு சிறகாக விங்ஸாக இருப்பது வந்திருக்கக்கூடிய அணிகளுடைய நிர்வாகிகள் நீங்கள் தான். நம்முடைய கழகத்தில் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள் அணி, கல்வியாளர் அணின்னு மொத்தம் 23 அணிகள் இன்றைக்கு இருக்கின்றது. எதற்காக இத்தனை அணிகளை நம்முடைய தலைவர்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறார்? நம்முடைய பணிகளை எல்லாம் பார்ப்பதற்கு, நம்மெல்லாம் பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கு இத்தனை அணிகள். அது மட்டும் இல்லை, எல்லா பிரிவு மக்களோடையும் நாம் தொடர்ந்து தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அணிகளுடைய முக்கிய காரணம், நோக்கம். எல்லோருடைய தேவையும் நாம் உள்வாங்கி அதை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய உழைப்பை நம்ம கொடுக்கணும். இதுதான் சார்பு அணிகளுடைய மிக மிக முக்கியமான ஒரு பணி. சார்பு அணிகள்னு சொல்கிறதுனால நாம் கழகத்து மேலே சார்ந்து இருக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது. கழகம் தான் நம்மளை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து நம்ம அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். நாம் சார்பு அணிதானேன்னு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. சார்பு அணிகள் அப்படிங்கிறது கழகத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிசிங் கிரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும். நீங்கள் அனைவரும் சரியாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் சரியான நேரத்தில் நிச்சயம் கொடுப்பார் அப்படிங்கிற வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அதற்கு நிறைய உதாரணங்களை நாங்கள் சொல்ல முடியும். இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, சட்டத்துறை, ஐடி விங், இப்படி பல்வேறு அணிகளில் பணியாற்றிய பலர் இன்னைக்கு அமைச்சர்களா, மாவட்ட செயலாளர்களா, பொறுப்பாளர்களா, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களா, மேயர்களா, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளா இன்னைக்கு மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நீங்கள் கழகத்திற்கு சரியாக உழைச்சிங்கன்னா கழகம் நிச்சயம் உங்களுக்கான உயர்வை நம்முடைய தலைவர் நிச்சயம் தருவார். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை இந்த 5 வருடங்களில் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதில் குறிப்பிட்ட சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், மகளிருக்கு விடியல் பயண திட்டம், காலேஜ் மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம். இப்போ சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குகின்ற திட்டம். இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு திட்டம். தேர்தல் அறிக்கையில் நம்ம சொன்ன திட்டம் அதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருடங்களாக 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையை வழங்கியிருக்கின்றார். இதை எப்படியாவது சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி எப்படியாவது நிப்பாட்டின்னு சங்கி கூட்டம் முயற்சி பண்ணுச்சு. ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணார்? 3 மாதங்களுக்கு சேர்த்து, பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து அதோடு கூடுதலாக கோடை நிதி, சிறப்பு நிதின்னு சொல்லி இன்னைக்கு 1,31,00,000 மகளிருக்கு, 1,31,00,000 குடும்பத்திற்கு 5,000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். தலைவர் யாருக்கும் தெரியாது, சொல்லவே இல்லை. 7 மணிக்கு அந்த மகளிருடைய அக்கௌண்ட்டில் 5,000 ரூபாய் கிரெடிட் பண்ணிட்டார். 9 மணிக்கெல்லாம் மகளிர் பேங்க்கில் போய் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மகளிர் ஒன்றிய அரசு மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் 5,000 ரூபாய் பணம் போட்டிருக்கிறாரு. ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அதை எடுத்துருவாங்க, அதை பிடுங்கிடுவாங்கன்னு ஒன்றிய அரசு மேலே அவ்வளோ நம்பிக்கை. இதுதான் ஒன்றிய அரசுக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்குமான வித்தியாசம். இது மட்டும் இல்லை, நேற்று முன்தினம் விளிம்பு நிலை மக்களுக்கு 38 லட்சம் பேருக்கு 2,000 ரூபாய் நிதியையும் சிறப்பு நிதியையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கியிருக்கின்றாங்க. இதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களால் பயன்பெறாத வீடுகளே இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பயனாளி இருக்கின்றாங்க. நம்முடைய அரசுடைய திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்திருக்கு. அந்த தைரியத்தில் தான் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கின்றார். இந்த தேர்தலையும் நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம். உங்களையும் மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நெல்லை மாவட்டத்தில் இந்த 5 வருஷத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கின்றோம். திருநெல்வேலியில் 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கு. 606 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராதாபுரம், வள்ளியூர், களக்காடு, நாங்குநேரி, பாளையங்கோட்டை, சேரன்மாதை ஒன்றியங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 424 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிகளில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருது. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கன்னியமிகு காகித மில்லர் பேரிலான ஒரு நூலகம், அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இது மாதிரியான திட்டங்களால் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக வளர்ச்சி அடைகின்ற மாநிலங்களில் முதல் மாநிலமாக 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதல் இடத்தை அடைஞ்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இதை பார்த்து பிடிக்காம தான் ஒன்றிய அரசு பல்வேறு வகையில் நமக்கு தொந்தரவுகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மொழி உரிமையை பறிக்கின்றாங்க, நிதி உரிமையை பறிக்கின்றாங்க, மாநில உரிமை ஒவ்வொன்றையும் எப்படியாவது முடக்க பார்க்கின்றாங்க. இந்த வேலை ஒட்டுமொத்த உரிமைகளையும் பறிக்கின்ற வேலைகளையும் ஃபாசிஸ்ட் குரூப்பு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், தலைவர் அவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு?
தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி எந்த நிதியும் வரல. ஒன்றிய அரசு சமீபத்தில் பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்டை ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் அந்த பட்ஜெட்டை முழுசாக படித்து முடிக்க கூட இல்லை. ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பாராட்டு பத்திரம், சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு. இப்போ பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் ஒதுக்கலை. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதி, புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரணும்னு. ஆனால் நியூ எஜுகேஷன் பாலிசியை மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு ஏற்றுக்குச்சுன்னா, எந்த மாநிலமும் ஏற்றுக்குச்சுன்னா, ஒன்றிய அரசு குறுக்கு வழியில் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் திணிக்க பார்க்குறாங்க, மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை திணிக்க பார்க்குறாங்கன்னு நம்முடைய முதலமைச்சர்கள் முடியாதுன்ட்டாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்ம மாநிலத்துக்கு தர வேண்டிய கல்வி நிதி 3200 கோடியை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு, மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்குச்சு, தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்குது. தமிழ்நாடு ஏற்றுக்குச்சுன்னா தான் 3200 கோடி கொடுப்போம் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொல்லிட்டார். நீங்கள் மீண்டும் புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க பார்க்குறீங்க, குலக்கல்வி திட்டத்தை திணிக்க பார்க்குறீங்க. 3200 கோடி இல்லை, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எந்த நேரத்திலையும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தி திணிப்பை நான் நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் நம்முடைய தலைவர் ஒன்றிய அரசு ஏதாவது திட்டம் கொண்டு வந்துச்சுன்னா தமிழ்நாடு என்ன முடிவு எடுக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்குறாங்க. அதன் பிறகு தான் அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க. 4 நாளுக்கு முன்னாடி ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தார். நான் சமீபத்தில் பேசியிருந்தேன், நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், ஒன்றிய அரசு மிரட்ட பார்க்குது, ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடி இல்லை, மோடியோட டாடி வந்தாலும் பயப்படுற கூட்டம் திமுக கூட்டம் கிடையாதுன்னு சமீபத்தில் இளைஞர் அணியுடைய சந்திப்பு, நிர்வாகி சந்திப்பில் பேசினேன். அதற்கு மோடி அவர்கள் வந்து பேசுகிறார், ஒரு சில பேரை சொல்லாமல் குறிப்பிட்டு பேசுகிறார். ஒரு சிலர் இப்படி பேசியிருக்கிறாங்க, என்னை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் குறிப்பிட்டு பேசினார். உடனே நான் சொன்னேன், அதையே எங்ககிட்ட சொல்கிறீங்க, கொஞ்சம் திரும்பி உங்கள் மேடையில் உட்காந்துருக்கிறாங்களே வரிசையா உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், ஏன்னா அவங்கள தான் நீங்கள் இடி கேஸு, சம்பந்தி டெண்டர் எடுத்த கேஸு, மெடிக்கல் காலேஜ் அப்ரூவல் எடுக்கிற கேஸு, ஃபெரா கேஸ் அப்படின்னு தொடர்ந்து மிரட்டி அவங்கள பயமுறுத்தி கூட்டணி சேர்த்து வச்சிருக்கிறது சங்கி கூட்டம். ஆகவே அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க திரு மோடி அவர்களேன்னு நான் சொன்னேன். கழக உடன்பிறப்புகளுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற கூட்டம் திமுக கூட்டம் கிடையாது. ஏன்னா கலைஞருடைய உடன்பிறப்புகள் நாங்கள், கலைஞருடைய வளர்ப்பு நாங்கள், கழக தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற கொள்கை வீரர்கள் திமுகவுடைய உடன்பிறப்புகள். ஏன்னா அந்த மதுரை பொதுக்கூட்டத்தில் இன்னும் பல கேலி கூத்துகள் நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. கூட்டத்துடைய முகப்பில் என்ட்ரன்ஸில் அந்த பந்தலில் தந்தை பெரியாருடைய புகைப்படத்தை முதல்ல வச்சாங்க. மோடி வராருன்னு தெரிஞ்சோடனே மோடியுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு உடனே பெரியார் படத்தை நீக்கிட்டு அங்கே பாஜகவுடைய சின்னத்தை அங்கே வச்சுட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் மோடி அவர்கள் சொன்னார்னா அதிமுகன்ற பேர் இருக்கக்கூடிய அண்ணாங்கிற பேர் எடுத்துட்டு அமித்ஷா திமுகன்னு வச்சாலும் வச்சிருவார். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஜாடிக்கு ஏற்ற மோடின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏற்ற ஒரு அடிமையாக, ஒரு முரட்டு அடிமையாக, முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு முரட்டு அடிமை யாருன்னா நம்முடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலை கொடுக்கணும்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தல். வந்திருக்கக்கூடிய அணி நிர்வாகிகள் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், அடுத்து இன்னும் 40 நாட்கள் தான் தேர்தல், இன்னும் ஒரு வாரத்தில் தேர்தல் தேதியை அறிவிச்சிருவாங்க. அடுத்து வருகின்ற 40 நாட்கள் நாம் அனைவரும் களத்தில் இருந்து நம்முடைய ஆட்சியினுடைய திட்டங்களை, நம்முடைய கழகத்துடைய சாதனைகளை, வரலாறை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்குள்ள அது பொறுப்புகளை பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு அணிக்கும் இந்த டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அணியும், இளைஞர் அணியாக இருக்கட்டும், களத்தில் இறங்கி அடுத்த 40 நாட்கள் நம்முடைய பிரச்சாரத்தை நம்ம செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல தேர்தல் வந்துட்டா சிங்கிள் டீயை குடிச்சிட்டு தீ மாதிரி வேலை செய்வ பார்க்குறவன் தான் திமுக தொண்டன் அப்படிங்கிறத நாம் தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் நாம் நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நாம் வென்று காட்ட வேண்டும். தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத மீண்டும் நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். பாசிஸ்டுகளுக்கு மீண்டும் அதை புரிய வைக்க வேண்டும். அரசினுடைய சாதனைகள் இருக்குது, கொள்கைகள் இருக்குது, வீடு வீடாக போய் அதை பேசுங்க, திண்ணை பிரச்சாரம் செய்யுங்க. புதிய வாக்காளர்கள்கிட்ட கழகத்தை பற்றியும் நம்முடைய அரசினுடைய திட்டங்களை பற்றியும் கொண்டு போய் சேருங்க. கழகத்துடைய வெற்றிக்கு சார்பணிகளுடைய உழைப்பு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய நேரம் ஒவ்வொரு அணிகளுடைய பொறுப்புலையும் அது இருக்கு. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு தலைவர் கொடுத்திருக்கிற டார்கெட் 200. நாம் நிச்சயம் களத்தில் இறங்கி அடுத்த 40 நாட்கள் நம்ம பிரச்சாரத்தை செஞ்சோன்னா, மக்களை நேரடியாக சந்திச்சோன்னா 200 இல்லை 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் வென்று மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் 2வது முறையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்பார் என்பதை கூறிக்கொண்டு, வர்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அயராது உழைப்போம்னு சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அணியினரும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே ஒவ்வொருத்தரும் பொறுமையாக வாருங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.